Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max உங்களோட இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க 2 மார்க்ஸ் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாடல். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 2.4ல் இருக்க தேர்ட் சம் வந்து நீங்கள் 3 மார்க்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம். If Z1 is equal to 2 minus I and Z2 is equal to minus 4 plus 3I, find the inverse of Z1 into Z2 and Z1 by Z2. So இதில் வந்து நமக்கு multiplicative inverse வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Z1 into Z2 and Z1 by Z2 find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ Z1 into Z2 ஓட ஃபார்முலா என்னது? ஸோ இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் Z1 into Z2 ஓட இன்வர்ஸ்னால் என்னது? நார்மலாக 1 by Z1 into Z2. அதே மாதிரி Z1 by Z2 ஓட இன்வர்ஸ் எப்படி இது? Z1 by Z2 is equal to ஸோ Z1 by Z1 by Z2 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ Z2 by Z1 எழுதிக்கலாமா? ஸோ Z1 by Z2 வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக Z2 by Z1 ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஆனால் Z1 into Z2ஓட இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் Z1 into Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்வர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு Z1 into Z2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ Z1 வந்து 2 minus I, Z2 வந்து minus 4 plus 3I. So Z1 into Z2 equal to 2 minus I into minus 4 plus 3I. So இது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐயால் இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 4s are 2 into minus 4 வந்து minus 8 and 2 into plus 3I வந்து plus 6I and minus I into minus 4 வந்து plus 4I and minus I into 3I வந்து minus 3I square. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலாவில் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -8. ஸோ இது வந்து ஐ டேர்மாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 4 வந்து 10 + 10I minus 3. I ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? -1. ஸோ -3 into -1. ஸோ -8 plus 10I minus of minus வந்து plus. ஸோ +3 which is equal to ஃபஸ்ட்டு எப்போவுமே ரியல் பார்ட் எழுதிட்டு தான் அடுத்து இமேஜினரி பார்ட் எழுதணும். ஸோ ரியல் பார்ட் வந்து -8 plus 3 ஸோ -5 plus 10I. ஸோ நம்மளோட Z1 into Z2 ஓட வேல்யூ வந்து -5 plus 10I. ஸோ இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது வந்து find the inverse of Z1 into Z2. ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? 1 by Z1 into Z2. ஸோ இதை வந்து இன்வர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ஸோ Z1 into Z2 the whole inverse is equal to 1 by Z1 Z2 ஓட வேல்யூ வந்து -5 plus 10I. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்டோட ஃபார்முலாவும் நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஜுகேட்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை வந்து மாற்றி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் இமேஜினரி பார்ட் வந்து என்னது? 10I. 10Iக்கு வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ கான்ஜுகேட் பண்ணணும்னா இன்டூ -5. ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும். இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சிம்பிள் மாறும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -10I டிவைடட் பை -5 -10I அவ்வளோதான். which is equal to மேலே வந்து அதே டேர்ம் தான். ஸோ -5 -10I divided by இது வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b into a minus b ஓட ஃபார்முலா வந்து என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a வந்து இந்த இடத்துல நமக்கு என்னது? -5. ஸோ -5 ஸ்கொயர் பண்ணிக்கணும் மைனஸ் b வந்து நமக்கு இந்த இடத்துல 10I. ஸோ 10I வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். 10I the whole square which is equal to -5 -10I அப்படியே தான் இருக்கும். whole divided by 5 square வந்து 25 minus 10 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100. 10 ஸ்கொயர் வந்து 100 and ஒரு I இருக்குது. ஸோ ஐயை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. 100 into -1 which is equal to -5 -10I whole divided by 25 minus of minus வந்து plus ஆயிரும் plus 100
ஓகேவா? ஸோ இந்த டேர்மை பாருங்க, இதில் வந்து 5 வந்து காமனாக இருக்கா, காமனாக 5 எடுத்துக்கலாமா, which is equal to 5 காமனாக எடுத்துட்டா -1 minus 5 2s are 10, so minus 2i whole divided. So 5 minus 1 minus 2i the whole divided by 5 into 5 plus 20 நான் எழுதிருக்கேன். ஸோ இதில் வந்து மேலேயும் கீழேயும் 5 வந்து காமனாக எடுத்திருக்கேன். ஸோ -1 minus 2i வரும், கீழே வந்து 5 5s are 20 25 5 20s are 100. ஸோ இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து -1 minus 2i the whole divided by 20 plus 5 வந்து 25. So inverse of, so z1 into z2 the whole inverse ஓட value வந்து -1 minus 2i divided by 25. and இந்த சம்ல இன்னொரு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, z1 by z2 ஓட இன்வர்ஸ். so z1 by z2 ஓட இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, z2 by z1 பண்ணா நமக்கு z1 by z2 the whole inverse ஓட வேல்யூ ஸ்ட்ரைட்டா கிடைச்சிரும். ஸோ அதனால இப்போ நம்ம z2 வந்து z1 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட z2 வந்து -4 plus 3i, ஸோ -4 plus 3i divided by z1 வந்து 2 minus i. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்னா என்னது, இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை மாற்றி டேர்மை வந்து அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 minus i இருக்கு, ஸோ 2 plus i divided by 2 plus i. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் b ஸ்கொயர் வந்து i ஸ்கொயர் வந்து -1, ஸோ மைனஸ் ஆஃப் -1 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் -1 வந்து +1 ஆயிரும். ஸோ மேலே இருக்க டேர்ம் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -4 வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 into 2 வந்து -8, ஸோ -4 into i வந்து -4i and 3i ஆல இந்த டேர்மை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3i into 2 வந்து 6i, 3i into i வந்து plus 3i ஸ்கொயர்னு வரும். ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, -1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் -8, ஸோ 4i plus 6i வந்து plus 2i plus 3 into i ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, -1, the whole divided by 4 minus of minus வந்து +1, which is equal to -8 plus 2i plus into minus வந்து minus, so -3 divided by 5, which is equal to -11 plus 2i whole divided by 5. ஸோ எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அண்ட் இமேஜினரி பார்ட் ஐ வந்து இமேஜினரி பார்ட் அதை வந்து செகண்ட் எழுதிக்கணும். ஸோ z1 by z2 the whole inverse அதோட வேல்யூ வந்து நமக்கு -11 plus 2i divided by 5 கிடைச்சிருக்கு. அண்ட் நான் எடுத்துருக்க நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க 7th சம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பப்ளிக்கு 3 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ given question வந்து 2 plus I root 3 the whole part 10 minus 2 minus I root 3 the whole part 10 is purely imaginary. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜினரினா அந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்கணும், ஸோ இமேஜினரினா வந்து if z is imaginary, z is equal to minus of z dash. So z dash find out பண்ணிட்டு அது வந்து minus ஆல் மல்டிப்ளை பண்ணால் z ஓட வேல்யூ வந்து நம்ம கிடச்சிச்சுன்னா அந்த டேர்ம் வந்து நமக்கு இமேஜினரின்னு ஃபாலோ ஆகும். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவனை நம்ம வந்து zன்னு எடுத்துக்கலாம். ஸோ z is equal to 2 plus I root 3 the whole part 10 minus 2 minus I root 3 the whole part 10. ஸோ இமேஜினரினா நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி இருக்கணும், z is equal to minus of z dash. ஸோ z dash மைனஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து z இருந்துச்சுன்னா நம்மளோட டேர்ம் வந்து பியூர்லி இமேஜினரி நம்ம வந்து ஷோ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது z dash. ஸோ z dashனா நம்ம என்ன பண்ணணும், இந்த zக்கு வந்து ஹோல் கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ 2 plus I root 3 the whole part 10 minus 2 minus I root 3 the whole part 10 the whole dash. ஸோ இதுக்கு ஃபுல்லாக கான்ஜுகேட் பண்ணலாம். ஸோ z1 minus z2 the whole dash is equal to z1 dash minus z2 dash. ஸோ இது வந்து ஃபார்முலா தான். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 plus I root 3 the whole part 10
whole dash minus 2 minus I root 3 the whole part 10 whole dash. So dash na enadhu நம்ம வந்து conjugate பண்ணனும். conjugate பண்ணனும்னா என்ன அர்த்தம்? I term, so imaginary term ஓட symbol மட்டும் நம்ம மாத்தி எழுதினா போதும், which is equal to 2 minus I root 3 the whole part 10 minus இதுல வந்து imaginary part வந்து என்னது? மைனஸ்ல இருக்கு, so பிளஸ்ல மாத்தி எழுதிக்கலாம். so 2 plus I root 3 the whole power 10. so இதுல இருக்க மைனஸ் நான் காமனா எடுத்துக்கிறேன். so மைனஸ் காமனா எடுத்துட்டா இந்த டேர்ம் ஃப்ரண்ட்ல போயிடும், இந்த டேர்ம் பேக்ல போயிடும். so 2 plus I root 3 minus 2 minus I root 3 the whole part 10. அவ்வளவுதான். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? z இருக்கா? ஸோ zக்கு மைனஸ் போட்ட மாதிரி இருக்கா z dash. ஸோ z is equal to minus of z dash. ஸோ the term is purely imaginary ன்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான்.